கைது செய்யப்பட்ட விதவை பெண், மதிய உணவில் மாடு, சிறையில் அடைக்கப்பட்ட சிறுவன், அஸ்ஸாமில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அராஜகம், என்ஆர்சியால் முகாமில் உள்ள சுலைகா, நெஸ்ஸாவின் 1965 ஆவணங்களை சமர்ப்பித்தும் வெளிநாட்டவர் என்று முத்திரை, முஸ்லிம்களுக்காக களம் இறங்கிய RSS, அறிவு ஜீவிகளுக்கு அறிவு வருமா? 40 ஆண்டுகால பழமையான மசூதி இடிப்பு, களத்தில் வந்த GDA, ஐ லவ் யூ போஸ்டரால் பரபரப்பு, களத்தில் குதித்த சம்பல் காவல் நிலையம், உயிர்களை காப்பாற்றி இருக்கக்கூடிய ஹீரோக்கள், பாராட்டிய பாஜக சதீஷ். இப்படி இன்னைக்கு நேஷனல் நடந்திருக்கக்கூடிய பல முக்கியமான செய்திகளை தான் வீடியோக்களுடைய ஆதாரங்களோடு இந்த பதிவில் இன்ஷால்லா நம்ம பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பேட்டை டிவி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமையான இல்லறத்திற்கு இதோ வந்து விட்டது தீர்வு. நீண்ட நேர இல்லறம், குழந்தையின்மை பிரச்சனைக்கு சஃபேத் முஸ்லி, அஸ்வகந்தா, சிலாஜித் போன்ற 20க்கும் மேற்பட்ட மூலிகைகள் கலந்து உருவாக்கப்பட்ட தரமான ப்ராடக்ட். ISO, GMP, FSSAI போன்ற இந்திய மற்றும் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற ஹலாலான இயற்கை வேகரா. உங்கள் இரவும் இல்லறமும் நல்லறமாக மாற உடனே ஸ்கிரீன்ல இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அஸ்ஸாம்ல மிகப்பெரிய ஒரு அராஜகமே நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. கோல்பாரா அப்படிங்கிற ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தை யாருமே மறந்திருக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னா இந்த மாவட்டத்தில் கட்டப்பட்ட டிடென்ஷன் கேம்ப், அதாவது ஒரு அகதி முகாமை கட்டப்பட்டுச்சு. அப்போது நம்ம நாட்டினுடைய பிரதமர்கிட்ட கேட்கப்பட்டுச்சு, கிட்டத்தட்ட 2019 டிசம்பர்ல கொண்டு வரப்பட்ட CAA இந்த சட்டத்துக்கு எதிராக நீங்க டிடெக்ஷன் கேம்ப் எல்லாம் கட்டிக்கிட்டு வர்றீங்களாம்ல அஸ்ஸாம்ல அப்படின்னு கேள்வி கேட்கப்பட்ட போது நம்ம நாட்டினுடைய பிரதமர் சொன்னப்ப அப்படியெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொன்னாரு. ஆனா நம்ம நாட்டினுடைய பிரதமருடைய ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய BBC நியூஸ் சேனல் டைரக்டா போய் வீடியோ எடுத்து அங்க டிடெக்ஷன் கேம்ப் இருக்கு அப்படின்னு போட்டாங்க. அந்த கோல்பாரா அப்படிங்கிற மாவட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான். ஜூன் 5ஆம் தேதி மாணவர்கள்லாம் சேர்ந்து மதிய உணவு சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்றப்ப அவங்களுடைய சாப்பாட்டில் மாட்டிறைச்சி இருக்குது, அதாவது சாப்பாட்டில் பீஃப் கலந்துருக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அங்கே வந்து பார்த்த மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோரிடம் சொல்கிறாங்க. அதாவது 5 மாணவர்கள் மதிய சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கப்ப அந்த சாப்பாட்டுக்குள்ளேயே என்னன்னா பீஃப் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அதை பார்த்த சில மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய பெற்றோர்கிட்ட போய் சொல்கிறாங்க, எப்படிப்பா பார்த்த உடனே அதை நீ பீஃபு அதை வந்து மட்டன் எப்படிப்பா பிரிச்சறிய முடியும்? வாய்ப்பு இருக்குதா? வாய்ப்பு இல்லை, ஏன்னா நீ சாப்பிடவே மாட்ட. பெற்றோர்கள்ட்ட போய் சொன்ன உடனே அங்கேருந்து அந்த வெறி பிடிச்ச பெற்றோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா உடனே கொந்தளிச்சு போய் அங்கே இருக்கக்கூடிய CMDC பள்ளி நிர்வாகத்தில் வந்து முறையிடுறாங்க. பள்ளி நிர்வாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்குறவங்க பார்க்குறவங்க விசாரிக்கிறவங்க இது ஒரு சின்ன பிரச்சனை தான், நம்மளுக்குள்ளே முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே முடியாமல் இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறாங்க. அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பசு பாதுகாவலர் என்று சொல்லக்கூடிய அந்த குண்டர்கள் அந்த இடத்துக்கு வர்றாங்க. இல்லை அந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியவங்க அந்த இடத்துக்கு வந்து இதை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாற்றினதுடைய விளைவு என்னன்னா, இதுல குற்றம் சாட்டப்பட்டக்கூடிய அந்த மாணவனை காவல்துறை நிர்வாகம் கைது செஞ்சு கொண்டு போய் சிறைச்சாலையில போடுறாங்க. ஒரு பள்ளி மாணவனை சிறைச்சாலையில போடுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யாருப்பா? உனக்கு சாப்பாடு யாருப்பா கொடுத்தது அப்படின்னு சொல்லி விசாரணை. எப்படிப்பட்ட விசாரணை பாருங்க, புலன் விசாரணை. நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு என்ன இருக்குது? நம்ம நாட்டினுடைய இந்தியாவினுடைய ரூபாய் பாகிஸ்தானுடைய கரன்சியோடு பங்களாதேஷுடைய கரன்சியோடு ஒப்பிடும்போது அதனுடைய மதிப்பு குறைஞ்சு போயிட்டு இருக்குன்னு இன்னைக்கு சர்வதேச ஆர்வலர்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க நிலைமையில தான் அஸ்ஸாமுடைய கவர்மெண்ட்டை செய்கிற வேலையை பாருங்களேன். உடனே விசாரணை அவர் சொல்ல, என் தாய்ங்க, உன் தாயை உடனே அரெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த பையன் சொல்கிறான், இல்லைங்க என் தாய் தகப்பன் இல்லாதவங்க, நான் வந்து தகப்பன் இல்லாதவன், என் தாய் வந்து ஒரு விடோ அப்படின்னு சொன்னால் கூட கேட்காம இன்னைக்கு அவங்களுடைய தாயை கைது பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி தாங்க ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி. அதே சமயத்தில் அஸ்ஸாமில் ஒரு சட்டம், இப்படிப்பட்ட புரட்சிகரமான சட்டத்தெல்லாம் இவங்கிட்ட இருந்து தான் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னன்னா, அஸ்ஸாமில் பொது வழியில் பீஃப் சாப்பிடக்கூடாது. எப்போ ஒளிஞ்சு சாப்பிட்டா அப்போ வந்து கோமாதா வந்து சரியாயிருமா? அது கோமாதா இல்லாமல் ஆயிருமா அப்படின்னு பல பேர் இன்னைக்கு கேள்வியாக கேட்டு காரி துப்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு சம்பவம் தாங்க இன்னைக்கு பரவலாக மக்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவம். அதாவது RSS சேர்ந்த இந்திரா குமார்னு ஒருத்தவர், அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், இந்து முஸ்லீம்களை யாராவது பிரிக்கணும்னு நினைச்சீங்கன்னாப்பா நீங்கள் அரசியல் களத்திலிருந்து வெளியில் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி
இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நியூஸை சொல்லியிருக்கிறாப்புல. வாய் தவறி எப்போயாவது உண்மை வந்துடும்ல, அது மாதிரி ஒரு உண்மையான நியூஸ் சொல்லிட்டாரு. அதுக்கான காரணம் வேற, அந்த காரணத்தை நான் சொல்கிறேன். அப்படி ஒரு செய்தியை சொல்லிட்டார். யாராவது இந்துக்களை முஸ்லீம்களை பிரிக்க நினைச்சா அவங்க அரசியல் களத்திலிருந்தே அப்பாற்படுத்தப்படுவாங்க. ஆமாப்பா, கொஞ்ச நாள் பிஜேபி இருக்காது, நீ களத்திலிருந்தே அப்பாற்படுத்தப்படுவீங்க, அரசியல் களத்திலிருந்தே அப்படிங்கிறத அவர் உண்மையை சொல்லிட்டார். காரணத்தை அவர் சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, டெல்லியில் இருந்துக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள்லாம் அவங்களுடைய வேலை வாய்ப்புகளை பற்றி பேசுகிறாங்க, நாட்டினுடைய நலன்களை பற்றி பேசுகிறாங்க, எதிர்கால திட்டத்தை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு இன்னைக்கு இந்திரா குமார் சொல்கிறார். காரணம் என்ன? நம்மளுக்கெல்லாம் ஒரு செய்தி ஒரு ஞாபகம் வரணும். இந்த ஒரு சொல்லுவாங்கள்ல ஒரு பழமொழி, இந்த ஆடு நினைக்குதேன்னு ஓனாய் அழுகுதா அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா, அது மாதிரி இது. ஏன்னா டெல்லியில் சிஜேபி சமீபத்தில் நடத்தின அந்த ஆர்ப்பாட்டம், அவங்க கூட சேர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டாளங்கள் அவர்களை கவர்வதற்காக இந்த இந்திரா குமார் இப்படிப்பட்ட பேச்சை பேசியிருக்காருங்கிறதாங்க நிதர்சனமான உண்மை. அதே சமயத்தில் எப்படி வேணாலும் இவங்க நடிப்பாங்க அப்படிங்கிறத உண்மையா இருக்குதுங்க. அதே சமயத்தில் இந்த சொல்லக்கூடிய கருத்துக்களை இங்க இருக்கக்கூடிய அறிவுஜீவிகள் வாய் தவறு உண்மையை சொல்லிட்டாண்டா, உண்மையில நம்ம ஏத்துக்குவோம் அப்படின்னு ஏத்துக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏத்துக்கவே மாட்டாங்கிறது தனி ஒரு தகவல். அதே சமயத்தில் என்ஆர்சியால யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க, எந்த முஸ்லீம்களும் பாதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி பாஜக சொல்லிக்கிட்டே இந்த சமயத்தில் தான் இன்னைக்கு பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. என்ஆர்சியை இன்னைக்கு அஸ்ஸாமில் அமல்படுத்தணும்னு அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய பல பகுதிகளில், குறிப்பா கோல்பாரா அப்படிங்கிற ஒரு முகாம்ல சுலைகாங்கிற பெண்ணு, அதே சமயம் நெஸ்ஸா, முஸ்தத் போன்றவங்களாம் கேம்ப்ல கொண்டு போய் போடப்படுறாங்க. நீங்களாம் இந்தியா நாட்டை சேர்ந்தவங்க இல்லை, வெளிநாட்டவர் நீங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல குற்றம் சுமந்தப்பட்டு அங்க இருக்கக்கூடிய கவுகாந்தியினுடைய உயர் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குதுன்னா, நீங்களாம் வெளிநாட்டு ஆளு அப்படின்னு சொல்லி தீர்ப்பை கொடுத்து அவங்களை கொண்டு போய் அந்த கேம்ப்ல கொண்டு போய் போடுறாங்க. உச்ச நீதிமன்றம் தலையிடுது. தலையிட்டா இது ஒவ்வொருத்தவங்களும் பாதிக்கப்பட்டவங்க. நெஸ்ஸா முதல்ல சொல்றாங்க, நான் 1965 1989 வாக்காளர் பட்டியல் மற்றும் எங்க தாத்தாங்கெல்லாம் இருந்தாங்கல்ல அவங்களுடைய சர்டிபிகேட்டு இதெல்லாம் கொண்டு போய் ஒப்படைச்சா கூட உன்னுடைய செல்லாது. காரணம் என்னன்னா, உன் தாத்தாவுடைய பேர்ல மிஸ்டேக் இருக்கு, ஏதோ ஒரு பேர் ஒன்று நம்ம சொல்லவே தேவை. நம்ம பேர் ஏதாவது ஒன்று சொன்னால் அவங்க ஏதாவது போட மும்தாஜின்னு நம்ம சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்திருக்கவங்க வேணுக்குன்னு செய்கிறாங்களா தெரியாமல் செய்கிறாங்களா இல்லை போடுறவங்க வேறு மாதிரி போடுறாங்களான்னு தெரியாது. மும்தாஜின்னு போனால் கூட முல்தானி மெட்டி தான் போட்டு வைப்பான். இந்த மாதிரியான நிலை. இப்படியா நிலையில் அந்த பேரை காரணம் காட்டி நெஸ்ஸாவை என்ன பண்ணியிருக்காங்க, கவுகாந்தியினுடைய நீதிமன்றம், அதாவது அஸ்ஸாமுடைய உயர் நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்குன்னா, அந்த பேரை காரணம் காட்டி 1965 சர்டிஃபிகேட் ஒப்படைச்சதுக்கே இல்லை நீ வெளிநாட்டு ஆள்னு சொல்லி கேம்பில் தூக்கி போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுலைகா, இந்த அம்மாக்கு 50 வயசு, எழுத படிக்க தெரியாதவங்க, அப்படி தானே வடநாட்டிலாம் இன்னைக்கு இருக்க நம்ம இருக்கக்கூடிய தமிழ்நாட்டிலையோ கேரளா இருக்கக்கூடிய நாலேஜே கிடையாதுங்க. போய் பார்த்தவங்களுக்கு தெரியும். STAR என்னங்க, ஸ்டார் தானே, இதை வாசிப்பாங்க. எப்படின்னா அவங்களுடைய அறியாமல் நம்ம கேள்வி பண்ணல, என்னன்னா STAR இசிட்டார் அப்படிங்குவாங்க. இப்படி தாங்க இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய மக்கள் இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மக்களுடைய எல்லாம் என்னவா இருந்திருக்கும். ஏன்னா கல்வியை பற்றி அங்கே ஒரு பெரிய விழிப்புணர்வு கிடையாதுல்ல. அரசியல், மாட்டுக்கறி, ஜெய் ஸ்ரீராம் இதைத்தான் இன்ன வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் நீங்களே சிந்திச்சு பார்த்துக்குங்க. இந்த சுலைகாங்கிற அம்மா சொல்கிறாங்க, நான் போய் 1971க்கு முன்னாடி இருந்தக்கூடிய ஆவணங்களை ஒப்படைச்சேன். அதே மாதிரி என்னுடைய அந்த தேர்தல் ஆணையத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா விஷயங்களும் ஒப்படைச்சேன். வாக்குமூல சாட்சியங்கள் வாங்குவாங்களாம், அந்த சாட்சியங்கள்லாம் கூட நான் அப்படின்னு கூட என்ன வெளிநாட்டவர் அப்படின்னு சர்டிபிகேட் கொடுத்து என்னையும் இந்த கோல்பாராவில் இருக்கக்கூடிய அந்த டிடெக்ஷன் கேம்ப்ல அகதி முகாம்ல என்னை போட்டுட்டாங்க அப்படிங்கிற செய்தி அந்த அம்மா மன்ன வருஷத்தோடு இன்னைக்கு பகிர்ந்துகிட்டு இருக்காங்க. உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த 4 பேர், அதாவது முஸ்தத் இது மாதிரி 4 பேரை நீங்க நாடு கடத்த கூடாது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் தடை வச்சிருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு செய்தி நம்ம கவனிக்கணும். டெல்லியில் இதே மாதிரி புறநகர் பகுதியில் தங்கியிருந்த பல பேரை நீங்கள் பங்களாதேஷ்காரங்கன்னு இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் அமுச்சிட்டு அப்புறம் என்னன்னா இல்லை அவங்களாம் பங்களாதேஷ்காரவங்க இல்லை அப்படின்னு கூப்பிட்டு இன்னைக்கு விசாரணை நடத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல். நக்காசா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கரு சாதாரணமாக ஒரு இடத்துல ஒட்டப்படுதுங்க. ஒட்டப்பட்டவுடனே இந்த ஐ லவ் முகமது அப்படின்னு சொல்றது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இறைத்தூதருடைய பெயருங்க. அவங்க நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். ஏதாவது இதில் தவறு இருக்காங்க, குற்றம் இருக்காங்க? ஆபாசமாக போஸ்டர் ஒட்டப்படுதுங்க, அசிங்கமாக போஸ்டர் ஒட்டப்படுதுங்க. அதை பற்றியெல்லாம் யாரும் கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா நிர்வாணமாக போனால் கூட இங்கே கண்டுக்கிறது இல்லை. அது அவங்களுடைய பழக்க வழக்கம். அது மெத்தவங்க நடந்து போனால் கூட அது சிவில் கிரிமினல்
அப்படின்னு இன்னைக்கு பிரித்து அறிஞ்சு அதுக்கே வழக்குகள் தனித்தனியாக இருக்குது. இங்கே நகாசா அப்படிங்கிற பகுதியில் யூபியில் ஒரு செவரில் ஒட்டப்படுது. இப்படி ஒட்டின உடனே சம்பல் காவல் நிலையம் உடனே இதை களத்தில் குதிச்சு யாரா ஒட்டினா எவன்டா ஒட்டினா அப்படின்னு சொல்லி அதுக்காக இளைஞர்களை கைது பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு பரவலாக வந்துகிட்டு இருக்கு. அதே சமயம் அதற்காக பதிவு செய்யப்பட எதிர்மறையான கருத்துக்களும் ரொம்ப ஆக்ரோஷமாக பதிவு செய்யப்படுது. எப்படி சில பேர் பதிவு செய்கிறாங்கன்னா, டேய் நீ போஸ்டர் தான் எடுத்த, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுடைய உள்ளத்தில் ரத்தத்தின் சதையோடும் கலந்தவங்கடா, அதை நினைச்சா கூட உன்னால் புடுங்க கூட முடியாது அப்படின்னு சொல்லி பல பேர் பதிவு செஞ்சு தங்களுடைய கண்டனங்களை பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் தாங்க டெல்லியில் கடந்த வாரம் புதன்கிழமை நடந்த ஒரு சம்பவம் நம்மளுக்கெல்லாம் நினைவு இருக்கலாம். ஒரு ஹோட்டலில், மால்வியாங்கிற பகுதியில் ஹோட்டலில் ஒரு அத்துமீறி அதனுடைய அறைகள்லாம் அமைக்கப்பட்டிருந்துச்சாம். வெளிநாட்டவர்கள்லாம் அங்கே தங்கியிருந்தாங்க. ஒரு தீ விபத்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட 21 பேர் அதில் இறந்து போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 19 பேர் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்தவங்க, 2 பேர் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டை சேர்ந்தவங்க, இன்னொரு சோமாலியா அந்த பக்கத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லப்படுது. அந்த சமயத்தில் அங்கே போய் ஒர்க் பண்ண சில பேர் ஹீரோக்கள் என்று வர்ணிக்கிறாங்க. அந்த ஹீரோக்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதை சொல்கிறது யாருன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பாஜகவினுடைய எம்எல்ஏவாக பிரமுகராக இருக்கக்கூடிய சதீஷ்கிற தகவலை சொல்கிறாரு. 5 பேரையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. பாஜகவை பார்த்து பாராட்டுறாங்க, சொல்கிறாங்க. முதல்ல யாருன்னா அப்சல் ஒருத்தவர், அடுத்தது பார்த்தீங்கன்னா முகமது ஷாருக், முகமது அனஸ், முகமது ஆமீர், முகமது வசீம், இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஹோட்டலில் தீ விபத்து ஏற்பட்ட உடனே உடனே ஓடி போய் யாரும் போகிறதுக்கு பயந்துக்கிட்டு இருக்க சமயத்தில் எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம முஸ்லீம் மட்டும் தான் பண்ணாங்க அப்படிலாம் நம்ம சொல்ல, எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. இவரை பாஜகவினுடைய சதீஷே பார்த்து இவங்களை பாராட்டுற காரணத்தை நம்ம சொல்கிறோம். யாரையும் நம்ம குறை மதிப்பிற்கு உட்படுத்தலை. இப்போ என்னன்னா, அவங்க உள்ளே போய் உயிரை பணைய வச்சு புகை வந்துக்கிட்டு இருக்கு, நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த போய் இந்த 5 பேர் ஓடிய போய் காப்பாற்றிட்டு வந்தாங்க. முகமெல்லாம் கரியாக இருந்துச்சு, எங்களுக்கு போகிறதுக்கே பயமாக இருந்துச்சு. அந்த இடத்துல இந்த 5 பேர் போய் உயிர்களை காப்பாற்றிய ஹீரோக்கள் என்று பாஜகவினுடைய சதீஷ் இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதே அந்த பகுதியில் இன்னொரு சம்பவம் நடந்ததையும் இன்னைக்கு கவனிக்க வேண்டிய செய்தியில் ஒன்றா இருக்குது. அங்கே மெத்த கடை வச்சிருந்த ரியாசுதீன் ஒருத்தவர், அதாவது பெட் ஷாப், அவர் என்ன பண்ணுறாருன்னா, மேலே ஆளுங்க மாட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபா மதிப்புள்ள பெட்டெல்லாம் எடுத்து ரோட்டில் போட்டு நீங்கள் குதிங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. அதில் 10 பேரை அவர் காப்பாற்றிருக்கிறாரு ரியாசுதீன். இதனால் 2 லட்சம் இழப்பீடு அடைஞ்சாலும் அவர் சொல்லக்கூடியது, இறைவன் மனிதர்களுக்கு உதவுறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பளிச்சான் அப்படின்னு அவர் பேசியிருக்காரு. அவர் பேசிய செய்தியுமே இன்னைக்கு வைரலான செய்திங்க. அதை தொடர்ந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மேக்ஸ் ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த வசீம், முகமது இஸ்ரார், இவங்க 2 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் உள்ளே போய் அந்த அடிபட்டு கிடந்தாங்கல்ல அவங்களாம் உடனே தூக்கி ஆம்புலன்ஸில் வச்சு உடனே கொண்டு போய் அவங்கள காப்பாற்றி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக இருக்குது. பல பேர் கேள்வி வரலாம் அவங்களுக்கு, என்னங்க எந்த இடத்துல ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் முஸ்லீம்கள் அங்கே உடனே நிற்கிறாங்களுக்கான காரணம் என்னென்னா, இஸ்லாம் போதிக்கக்கூடியது தாங்க. மார்க்கம் என்பதெல்லாம் பிறநலம் நாடுவது. ஒரு உயிரை வாழ வச்சவர் எல்லா உயிரையும் வாழ வச்சவர் ஆவார், உயிரை கொண்டவர் எல்லா உயிரையும் கொண்டவர் ஆவார் என்று திருமறை குர்ஆன் எங்களுக்கு கற்பிக்கிறதுனால இப்படி நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நாட்டில் நடக்கக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக நம்ம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோவை நண்பருக்கு ஷேர் செய்யுங்க. தொடர்ந்து இணைந்திருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.